வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பியாண்ட் த பவுண்டரி எபிசோட் 1 பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அகிட்டோ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க போது மொட்டை மாடியிலேருந்து ஒரு பொண்ணு குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற விஷயத்த நோட் பண்றான். எனக்கு இப்போ மொத்தமாக 2 சாய்ஸ் இருக்கு. பார்த்த விஷயத்த பார்க்காத மாதிரி அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிடலாம், இல்லைனா கதையில் வர மாதிரி அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றி நான் ஒரு ஹீரோவாக ஃபார்ம் ஆகலாம். இந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் அதை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் இது இல்லைன்னு மாடிக்கு வந்து அந்த பொண்ணோட முடிவை மாற்றிக்க சொல்லி கேட்குறான். உன்னோட வாழ்க்கையில் நீ பல விதமான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாது. முக்கியமாக கண்ணாடி போட்டு நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு குதிச்சிட்டா. வெளில குதிக்கல, ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சு உள்ள வந்து அவகிட்ட இருக்க கத்தியை நம்ம ஹீரோட நெஞ்சிலே சொருவிட்டா. தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணி நீ தான் சண்டைக்கு எடுத்த, ஸோ இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை. ஓகேம்மா, உன் மேல எந்த விதமான தப்பும் இல்லை, ஆனா இந்த கத்தி ரொம்பவே வலிக்குது, ப்ளீஸ் எடுக்க முடியுமான்னு கேட்கறான். அப்படியே கட் பண்ணா நம்ம அகிட்டோ மிட்சுகி 2 பேரும் ஒரு லிட்ரேச்சர் கிளப்ல இருக்காங்க. சொல்ல போனா இந்த கிளப்ல இவங்க 2 பேர் மட்டும் தான் மெம்பர்ஸாவே இருக்காங்க. புக்கை பப்ளிஷ் பண்றதுக்காக எக்கச்சக்கமான கதை எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. பட் அந்த கதை எதுவுமே பிடிப்பா இல்லைன்னு அவங்களோட சீனியர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணனால எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம், நம்ம மிட்சுகி அகிட்டோவை சுத்தமா மதிக்கவே மாட்டா. இப்போ ரூமுக்கு வெளில சில விசித்திரமான சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோவை வேவு பார்க்கறதுக்காக மீராய் தான் வந்திருக்கான்னு அவனுக்கு புரியுது. டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்க டேபிள் கீழே அவள் மறைஞ்சிருக்கா. நம்ம ஹீரோவில் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே சும்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பொறுமையாக பக்கத்தில் வர டக்குன்னு எஸ்கேப் ஆகிறதுக்காக அங்கே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியாதனமாக ஒரு லாக்கருக்கான டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே இவ தலை மேலே விழுந்து வசமாக மாட்டிக்கிட்டான். ஆனால் அப்பா கூட சும்மா எதிர்ச்சியா இந்த பக்கம் வந்த மாதிரி தான் நடித்து ஏமாற்ற பார்க்குறான். பட்டுன்னு எஸ்கேப் ஆகிறதுக்காக பல விதமான காரணங்கள் சொல்லி சமாளிக்க பார்க்குறான். ஆனால் எதுவுமே சுத்தமாக வேலைக்கு ஆகல. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்தில் பல தடவை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி போட்டுத்தல பார்த்துருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு இம்மோட்டலாக இருக்கனால எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனாலும் நம்ம ஹீரோவால் வலி எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவனும் ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அகிட்டோ ஒரு ஆஃப் ஷேட், அவனோட அம்மா ஒரு ஹியூமன், அவனோட அப்பா ஒரு ஷேடு. இவங்க 2க்கும் பிறந்தனால தான் அவன் இப்போ இம்மோட்டலாக இருக்கிறான். இப்போ மீராய் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா நடந்த விஷயத்தை பற்றி மிட்சுகி கிட்ட சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்னை போட்டு தள்ள முடியாதுன்னு தெரிஞ்சு கூட எதுக்காக என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்க? ஒரு வேளை இது காதலாக இருக்குமா? நான் அவளோட உயிரை காப்பாற்றினால என்னை ரொம்பவே பிடிச்சி என்னை லவ் பண்ணி ஆகணும்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காளான்னு. உன் கற்பனை திறனை நான் பாராட்டுறேன், ஆனால் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆல்சோ உன்னோட ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் மிட்சுகி நீ பார்க்காத, அவளை மீட் பண்ணி நீ பேசினா அதனால உனக்கு தான் ஆபத்து ஏற்படும். இந்த ஏரியாவில் இருக்க ஸ்பிரிட் ஹண்டர்ஸ் எல்லாரையும் நாசை கிளானை சேர்ந்தவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. நாசை கிளான் லீடர் என்னோட அப்பாவா இருக்கனால நானே உனக்கு பர்சனலாக இந்த அட்வைஸை கொடுக்குறேன். இப்போ சாயங்காலம் ஸ்கூலை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போது வழக்கம் போல் அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக மீராய் வந்துட்டா. நான் தான் உங்களை அட்டாக் பண்ண வருவான்னு தெரியுது, அப்புறம் எதுக்காக நீங்கள் ஸ்கூலை விட்டு லேட்டாக போறீங்கன்னு கேட்க, ஒரு வேளை நான் ஸ்கூலை விட்டு முன்னாடியே கிளம்புனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீ அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இதை நான் ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நானும் கடைசியே கிளம்புறேன். ஒன்று கவலைப்பட வேணாம், இந்த இடத்த சுற்றி நான் பேரியரை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களை அட்டாக் பண்ணுறதை மற்றவங்களால பார்க்க முடியாது. இப்போ மீரா இவளோட வெப்பனை எடுக்க அதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக ஆச்சரியப்படுறான். கான் அவளோட சொந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வாடாவை உருவாக்குறா. எங்கள் கிளானை சேர்ந்த எல்லாராலையுமே இந்த பவரை யூஸ் பண்ண முடியும். எங்கள் கிளான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தனால மற்றவங்க யாருமே எங்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி மற்ற ஹண்டர்ஸையும் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் கிளானோட கதையை முடிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கேன்னு கேட்க, அதுக்கான பதிலை இவ சொல்லவே மாட்றா. இப்படியே பேசியிருந்தா சுத்தமாக வேலைக்கு ஆகாது. கடைசியில் எனக்கு தான் எக்கச்சக்கமான வழி கிடைக்கணும். நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். நீ என்னை அட்டாக் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே என்ன சும்மாவா நிற்கணும்? எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணால் எனக்கு தான் நல்லதுன்னு சொல்ல இவ்வளோ விடாமல் படிக்கட்டு எல்லாத்தையுமே அவனை சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்க. அப்படியே ஸ்கூலோட கேம்பஸ் வரைக்கும் தப்பிச்சு வந்துட்டான். தப்பிக்கிறதுக்காக கையில் கிடைக்கிற எல்லா பொருட்களுமே கண்ணா பின்னாடி அவளோட முகத்தை நேராக தூக்கி போறது மூலியமா இப்போ கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சே இருக்கான். அங்கே இருக்கிற டேபிள் கீழெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா பீரோவை ஓப்பன் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வர, ஒரு வேளை இதுக்குள்ளே தான் அவன் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்க போது பின்னாடி இருக்க நம்ம ஹீரோ பீரோவை எட்டி உதச்சி இவ்வளோ அதுக்குள்ளே லாக் பண்ணிட்டான். ஆனாலும் அவளோட கத்தி யூஸ் பண்ணி அந்த பீரோவை பொழந்துக்கிட்டே வெளில வந்துட்டா. உள்ள இருக்க பக்கெட்டை முகத்துல மாட்டிக்க பார்க்க முடியாம பரிதவிச்சுட்டு போயிட்டாங்க. நாம ஹீரோ தான் அந்த பக்கெட் எடுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்றான். பார்வை திருப்பி கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க போது பட்டு நாங்க இருக்கிற கண்ணாடி உடச்சு ஒரு ஸ்பிரிட் என்ட்ரி கொடுக்குது. வேற வழி இல்லாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு அந்த ஸ்பிரிட்டை தோக்கடிக்கலான்னு முடிவெடுக்க போது கரெக்டா டீ
டீச்சர் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்பிரிட்டோட வாயிலே ஒரு உத கொடுக்க அதை பயந்து ஓடிட்டு இருக்கு. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இவங்களோட டீச்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பிரிட் ஹண்டர் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் ஃபுல்லா ஓடி வந்ததுல 2 பேரும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. முக்கியமா மீராய்க்கு இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சனால நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு கொண்டு போய் அவளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்குறான். ஆல்சோ அவகிட்ட கொடுக்கறதுக்கான காசு கூட ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பேசாம நீ ஸ்பிரிட் ஹண்டர்ஸ் கூட சேர்ந்து சண்டை போட்டு ஷேட் எல்லாத்தையுமே தோக்கடிச்சா உனக்கு நல்ல காசு கிடைக்கும்னு சொல்ல அந்த விஷயத்தை மீராய் மறுத்துட்டா. என்னோட கிளான் ஆல்ரெடி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, அதனால யாருமே என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அதனால தான் நானும் தனியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப எதுக்காக நீ என்ன அட்டாக் பண்ணனு அகிட்டோ கேட்க, நான் ஷேட்ஸ் கூட சண்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு, அதனால தான் உங்களை ஒரு ட்ரைனிங் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீராய் உன்னை எக்கச்சக்கமான ஃபுட் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒரு சின்ன டீல் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீ இதுக்கு மேலே என்ன அட்டாக் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் உனக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்லியிருக்கான். ஆனால் அவன் ஒரு தடவை தான் சொன்னான், இவ பார்த்தா 2-3 தடவை தொடர்ந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஷேடை நினச்சி நீ பயப்படணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. நார்மலான மனுஷங்களால் தான் ஷேடை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆல்சோ பொசஸ் பண்ணி மனுஷங்களை போட்டு தள்ளிடும். ஆனால் ஒரு ஸ்பிரிட் ஹண்டர் அசால்ட்டாக ஒரு ஷேடோட கதையை முடிக்கலாம். நீ என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுக்கு பதில் ஒரு ஷேட் கூட சண்டை போட்டால் ஈஸியாக அதை தோக்கடிச்சிடலான்னு சொல்ல அந்த விஷயம் நம்ம மீராய்க்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் மனசில் ஒரு சின்ன பாரம் இருக்குது, அதனால தான் அவன் லைட்டாக தங்கிட்டு இருக்கான். அதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஹீரோ கேட்க சட்டுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. இன்னொரு பக்கம் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருந்த ஷேடை நம்ம டீச்சர் அசால்ட்டாக ஃபாலோ பண்ணி பிடிச்சி அதோட கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு மிட்சுக்கி கூப்பிட்றா. எனக்கு இன்னைக்கு சில முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நம்ம கிளப்புக்கு நான் வரமாட்டேன். ஆல்சோ மீராயை பற்றி எங்களோட கிளானை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மீராயோட பவரை பார்த்து எங்கள் கிளானை சேர்ந்தவங்க லைட்டாக பயப்படுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்த அட்வைஸை தான் இப்பயும் சொல்கிறேன், அந்த பொண்ணு கூட சேர்ந்து சொத்தனா உனக்கு தான் கெட்டது நடக்கும். ஆனாலும் நீ இதை தெரிஞ்சு அவன் பின்னாடி போக தான் போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், எப்படி பார்த்தாலும் நான் இம்மோட்டலாக இருக்கனால என்னோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வராதுன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு டின்னருக்காக மீராய் ஒரு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. பட் அவள் கொண்டு வந்த காசு எல்லாத்தையும் ஆல்ரெடி தொலைச்சிட்டா. ஸோ நம்ம ஹீரோ தான் இப்போ அதுக்கான காசு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறான். நெக்ஸ்ட் பார்க்கில் வந்து அவள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க போது நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. எதுக்காக வீட்டுக்கு கொண்டு போகாமல் பார்க்கில் நீ உட்காந்து சாப்பிட்ற, உன்னோட வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குதான்னு கேட்க இவ திருத்துன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட வீட்டில் நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு இவ சொல்ல போதே பக்காவாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஹீரோக்கு புரியுது, உன்னோட வீடு ஃபுல்லாக ஒரு வேளை எக்கச்சக்கமான குப்பை இருக்கா, இல்லைனா ஏதாவது ஒரு ஒர்க் நடக்குதா, அதனால தான் நீ வெளில சாப்பிட்றியா, இல்லைனா உன் வீட்டில் ஒரு ஷேடு இருக்கான்னு கேட்க ஷேடு வார்த்தையை கேட்கறதும் திருப்பி ரொம்பவே பதட்டப்படுறா. ஸோ ஒரு ஷேடு தான் இவளோட வீட்டில் இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு புரியுது. ஸ்பிரிட் ஹண்டர்ஸோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கனால ஷேடு எல்லாமே அவங்க இருக்க இடத்த நோக்கி நார்மலாக அட்ராக்ட் ஆகி வரும். அந்த ஷேடை தோக்கடிக்க நானும் உனக்கு உதவி பண்ணுறேன், அது மூலயமா உனக்கு தேவையான காசு கிடைக்கும்னு சொல்ல, இருந்தாலும் அவள் ரொம்பவே பயப்படுறா. ஒரு உயிரை எடுக்கிறத நினச்சி அவள் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறா. நீ தான் இவ்வளோ பயப்படுற, அப்புறம் எதுக்காக ஒரு ஸ்பிரிட் ஹண்டராக உன்னை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க, பேசாமல் இதை விஷயத்தை விட்டுட்டு நீ போகலாம்ல. இதை விட்டுட்டு போக நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னோட ஃபேமிலி ரத்தம் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கனால அதையும் என்னால் செய்ய முடியல. நம்மளால் மாற்ற முடியாத விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம், உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ சண்டை போகிறதுக்கு இப்போ தயாராயிட்டா. வெப்பனை எடுத்த உடனே பயத்தில் ஷேடு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஷேடோ ஃபார்மில் இருக்கனால இவளால் சரியாக டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியல. நெக்ஸ்ட் தரைக்குள்ளேருந்து அதோட எக்கச்சக்கமான த்ரெட் எல்லாத்தையுமே பயன்படுத்தி திடீர்னு இவங்களை அட்டாக் பண்ண பார்க்க இவளும் ஜஸ்ட் மிஸ்ல அதுலேருந்து எஸ் ஆயிட்டா. அந்த த்ரெட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த ஷேடோட உண்மையான உருவம் இவளுக்கு தெரியுது. அதோட எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.